வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெஜிடபிள் குருமா இடியாப்பம் சப்பாத்தி கூடலாம் நல்ல சைடிஷாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு மூணையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா பட்டாணி நேற்றே ஊற வச்சு இன்றைக்கி அவிச்சு எடுத்துருக்கிறேங்க. 2 பல்லாரி, அப்புறமா 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 10 அண்டிப்பருப்பு நனைய வச்சு எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக தேங்காய், தேவையான அளவு மல்லி இலை, கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்குறோம். ஒரு பேன் சுடு பண்ணி சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாங்க. நான் சோம்பு மட்டும் தான் போடுவேன். அப்புறமா கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு 2ஐயும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி, அப்புறமா மிளகாய் 2ஐயும் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தான் இந்த கிரேவிக்கு உரைப்பு பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் பெரியவங்க சாப்பிடணும் அப்படின்னா கூட 2 மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதுனால 2 பச்சை மிளகாய் தாங்க சேர்த்துருக்குறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு 3ஐயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். மூடி நல்லா வேக விட்டுக்கலாங்க. பட்டாணி நம்ம ஏற்கனவே வேக வச்சதுனால நம்ம காய்கறி பாதி வெந்ததுக்கப்புறமா பட்டாணி சேர்த்துக்கலாங்க. சைட் பை சைடில் நம்ம இப்போ தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தேங்காய் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக கசகசா எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு 10 அண்டிப்பருப்பை நனைய வச்சு எடுத்துருக்குறேங்க. கொஞ்சமாக தேங்காய் 3ஐயும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா பால் நல்லா வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஓரமாக வச்சிடலாங்க. வாங்க நம்ம காய்கறி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், காய்கறி கொஞ்சம் பாதியாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கலாங்க. பட்டாணி நம்ம ஏற்கனவே அவிய வச்சு வச்சுருக்கிறதுனால காய்கறி பாதி வெந்ததுக்கப்புறமா போடுறோம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாங்க. மசாலா ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் ஒரு பாதி ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு கரண்டி கரம் மசாலாங்க, அவ்வளோதான். இப்போது இது 2ஐயும் காய்கறி கூட சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம அண்டிப்பருப்பு சேர்த்து அரைக்கிறதுனால கிரேவி வந்து நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்குங்க. சூப்பராக இருக்கும். சின்ன பசங்களுக்கு காய்கறி எல்லாம் ஆட் பண்ணி செய்கிறதுனால நல்லா ஹெல்த்தியும் கூட. அதனால் கண்டிப்பாக சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மூடி கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாங்க. கொஞ்சம் வெந்து வரட்டும். பாருங்கள், காய்கறி எல்லாம் மசாலா கூட சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய், கசகசா, அப்புறமா அண்டிப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கிறோம், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு, நிறைய சேர்த்தா தண்ணியாகிடும். நம்ம கொஞ்சம் கட்டியாக கிரேவி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம மிக்ஸி கப்பை மட்டும் கழுவி லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் கூட அந்த கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது பார்க்குறவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த கிரேவியை கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். பாருங்கள், வெந்துடுச்சு. நம்ம ரொம்ப நேரம் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாங்க. அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாசம் சூப்பராக இருக்குங்க. ஸ்மெல் அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் பை சைடாக நான் இடியாப்பம் கூட ரெடி பண்ணிக்கிட்டேங்க. என் பசங்களுக்கு இடியாப்பம், வெஜிடபிள் கிரேவி காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். முன்னாடிலாம் தேங்காய் பால் வச்சு தான் சாப்பிடுவாங்க. பட் இப்போது இந்த வெஜிடபிள் குருமா சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுனால எடுத்துக்கிட்டாங்க. காய்கறிலாம் சேர்க்குறதுனால பசங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.